ராஜேந்திர சோழன் அந்த மாமன்னனை நினைக்கிறப்ப உங்கள் நினைவுகள்ல வர முதல் விஷயம் 56 நாடுகளை வென்ற ஒரு பேரரசர் ராஜேந்திர சோழன். வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மீண்டும் ஒரு ராஜேந்திரன் சோழனை போல் வந்து எழுந்து விடுவாரோ என்பதால் தான் கர்நாடக மராத்தவாடா பகுதியில் 9,55,000 பேர் அவர்களுடைய குறிப்புகளில் அது காண கிடைக்கும். தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். 2 நாளா பிரதமர் மோடியினுடைய கங்கை கொண்ட சோழபுரம் வருகை, அது குறித்து மன்னர் ராஜேந்திர சோழன் குறித்த உரையாடல் பரவலா நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா ஃபாதர், நம்ம அவர் பேசின விஷயத்திற்கெல்லாம் பிறகு வரலான்னு நினைக்கிறேன். குறிப்பா ராஜேந்திர சோழன் அந்த மாமன்னனை நினைக்கிறப்ப உங்கள் நினைவுகள்ல வர முதல் விஷயம் என்ன? இந்திய துணைக்கண்ட வரலாற்றிலேயே பேரரசு என்று ஒன்றை கட்டிய மாமன்னர் ராஜேந்திர சோழன் மட்டும்தான். நீங்கள் பேரரசு என்று ஒரு தகுதியை உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது இன்னொருவருக்கு தர வேண்டும் என்றால் கடல் கடந்து சென்று ஒரு பேரரசை உருவாக்கி இருக்க வேண்டும். இன்று இருக்கிற இந்திய துணைக்கண்டத்திலிருந்து கடல் கடந்து சென்று நாடுகளை வென்று ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்கிய ஒரே மன்னர் ராஜேந்திர சோழன் மட்டும்தான். அன்று இருந்த உலக வரைபடத்தில் இன்று இருக்கிறபடியான அந்த நாடுகள் எல்லைகள் அல்ல. அன்று இருந்த உலக வரைபடத்தில் 56 நாடுகளை வென்ற ஒரு பேரரசர் ராஜேந்திர சோழர். அவர் எழுதியதல்ல, அவரை பற்றி பல மெய்கீர்த்திகள் இருக்கின்றன, பல கல்வெட்டுகள் இருக்கின்றன. ஆனால் அவருடைய படையெடுப்பை பற்றி கர்நாடகத்து பகுதி ராஷ்டிரகூடா மன்னர்கள் எழுதிய அந்த குறிப்புகளிலேயே 9,55,000 பேர் அவர்கள் எண்ணியபடி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு இந்திய துணைக்கண்ட பரப்பை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அவன் 9,55,000 பேர் படை நடத்தி செல்கிற ஒரு படை என்றால் எப்பேற்பட்ட ஒரு படையை கட்டி எழுப்பி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதே போலத்தான் இன்னொரு மெய்கீர்த்தியில் முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம் என்று, முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம் வென்றவன். அது இன்றைக்கு இருக்கிற மாலத்தீவு, அந்தமான், நிக்கோபார், இலங்கை பகுதி உள்ளிட்ட இப்போ கடல் கொண்டு விட்ட தீவுகள் பல உண்டு. இன்று இந்த 12,000 தீவுகளையும் இன்று நாம் எண்ணி அடையாளப்படுத்த முடியுமா என்றால் அது முடியாது. ஆனால் மாலத்தீவு பகுதியையும் அதை ஒட்டின அந்தமான், லட்சத்தீவு, நிக்கோபார் பகுதிகளையும் எல்லாம் வென்று அதை ஒட்டி இருந்த அத்தனை தீவுகளையும் சுமத்ரா வரைக்கும் வென்ற அந்த காரணத்தினால்தான் முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம் என்ற பேரரசர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3 தலைப்புகள் அவருக்கு உண்டு, பட்ட தலைப்புகள் உண்டு. ஒன்று கங்கை கொண்டவன், கடாரம் வென்றவன், மும்முடி சோழன். சேர சோழ பாண்டியர்களுக்கு இடையே இருந்து வந்த தொடர் போர் என்பது அது இரு வகையில் பார்க்கலாம். சோழர்களை வென்றதும் சேரர்களை வென்றதும் பாண்டியர்களை வென்றதும் நாம் ஒரு விமர்சன நோக்கிலும் பார்க்கலாம். இல்லை, ஒரு தமிழ் பேரரசு உருவாக்க எடுக்கப்பட்ட முயற்சி என்றும் நாம் பார்க்கலாம். அது இன்றைய பேசுபொருளின் தலைப்பு அல்ல. அதனால் தான் மும்முடி சோழன் என்று அவர் அழைக்கப்பட்டார். கங்கை கொண்டான். இன்று அங்கிருந்து தண்ணீர் கொண்டு வந்து இங்கு கொண்டு வருகிறார்கள். அவர்கள் நம்மை அடிமைப்படுத்தி விட்டார்கள் என்பதற்கான அடையாளம் தான் அது. அப்படித்தானே இல்லையா? ஒரு புதுடில்லி சர்வாதிகாரம் நிலைநிறுத்தப்பட்டு விட்டது. அவர் சொன்னதுக்கு பின்னாடி அதுதான் அதற்கு பொருள். வேற என்ன பொருள்? நீங்கள் கங்கையிலிருந்து இன்று தண்ணீர் கொண்டு வந்து இங்கு நீங்களே பூஜை நடத்துகிறீர்கள் என்றால் உங்களை நாங்கள் வென்று விட்டோம். அந்த உங்களை வென்று விட்டதனுடைய சடங்கு ரீதியான ஒரு பிரகடனம், அறிவித்தல் தான் கங்கையிலிருந்து இன்று நரேந்திர மோடி அவர்கள் தண்ணீர் கொண்டு வருவது. கங்கை கொண்டவன் என்பது ஏதோ இங்கிருந்து பூஜை செய்வதற்கு ஒன்றும் ராஜேந்திர சோழன் புறப்பட்டு போகவில்லை. ஆக்சுவலி அவருடைய படை நடத்தல் 1012 வந்தவாசியில தொடங்குது. வந்தவாசி அவருக்கு நல்லா தெரியுது, அங்கிட்டு புறப்பட்டு போகணும்னா கடல் வழியாகவும் போக வேண்டும். இந்த இந்தியாவை வெல்ல வேண்டும் என்றால் இந்த சென்னை பக்கம் ஆந்திரா வழி அப்படித்தான் கர்நாடகாவை பிடிச்சி அப்படி போயிட்டே இருக்கணும்ட்டு 12 வந்தவாசியை பிடிக்கிறார். 13 ஆந்திர பகுதிகளை அவர் வெல்லுகிறார். 14 மகாராஷ்டிர பகுதிகளை வெல்கிறார். 13 அவர் அங்க போயிடுறார். ஏறக்குறைய 13 சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இன்றைக்கு இருக்கிற வங்காளதேசம் வரைக்கும் போயிடுறாரு. இன்றைக்கு இருக்கிற வங்காளதேசம், இன்னைக்கு இருக்கிற மேற்கு வங்கம் மட்டும் இல்லை, இன்று இருக்கிற
வங்காளதேசம் வரைக்கும் போறார், உத்தரப்பிரதேசத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். அது அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. நான் இவங்களை எல்லாம் வந்து நீங்க அடிக்கடி வந்துட்டே இருந்தீங்கல்ல, மௌரியர்கள் வந்தாங்க, குப்தர்கள் வந்துட்டே இருந்தீங்கல்ல, நாங்க காட்டுறோம்டா அப்படின்னு தான் அவர் போயிருக்கிறாரு. எங்களாலையும் அந்த பக்கம் வர முடியும், ஒழுங்கா உங்க இடத்துல இருந்துக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் போனாரே தவிர இங்க வந்து ஏதோ அங்க இந்த தண்ணியை கொண்டு வந்து இங்க பூஜை பண்றதுக்காக எல்லாம் வரும். இது நீலகண்ட சாஸ்திரி சொல்றாரு. இந்த கதை, இந்த உருட்டு வேலை நல்லா பண்ணுவானே இவங்க. அந்த உருட்டு வேலை இருக்குல்ல, அவர் கங்கையில கொண்டு புனித நீரை கொண்டு வந்து இங்க சோழகங்கத்தை கொண்டு வந்தார். நீலகண்ட சாஸ்திரி சொல்றாரு, சோழகங்கம் கட்டினதே வந்து கங்கையை போல் ஒரு தண்ணீர் தூணை நான் கட்ட வேண்டும். தண்ணீர் தூண், அது வாட்டர் வால் அப்படிங்கிற ஒரு வெற்றி பெருமிதம் தானே தார் இருந்ததே தவிர பூஜை செய்யறதுக்கெல்லாம் அவர் போகல. ஸோ இந்திய துணைக்கண்டத்தினுடைய பெரும் பகுதியை வென்று நிறுத்திய ராஷ்டிரகூடர்கள் மட்டுமல்ல, வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ், ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ், ரெண்டும் வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ், ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ், ராஷ்டிரகூடாஸ், இந்த மூணையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்றைய கர்நாடகா, மகாராஷ்டிராவினுடைய ஒரு பெரும் பகுதி சேர்ந்து வரும். இந்த பகுதி நமக்கு எப்பவுமே தொந்தரவா இருந்த பகுதி. படையெடுத்து வந்தது, காவிரி நீர் பிரச்சனைகள், இப்படி நிறைய பிரச்சனைகள். உண்மையில் ராஜராஜ சோழன் காலத்திலேயே, தந்தையார் காலத்திலேயே அவர் புடமிடப்பட்டது இந்த கர்நாடக மராத்தவாடா பகுதியில் தான். அங்கதான் அவர் தன்னுடைய வந்து ஒரு பெரும் தளபதியாக உருவாக்கி கொண்டார். அப்போ அவங்களே எழுதி விட்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா, எவ்வளவு பெரிய விஷயம் அது. 9,55,000 பேர்னு அவர்களுடைய குறிப்புகளில் அது காண கிடைக்கிறது. பேரரசு உருவாக்குதல் சரியானதா, ஒழுக்கமானதா, அறமானதா என்பதெல்லாம் வேறு விவாதம். ஆனால் ஒரு தமிழனாக தமிழர்களுக்கு பாதுகாப்பு, அதுபோல சோழர்களினுடைய கொள்கைகள் பலவற்றில் எனக்கும் விமர்சனங்கள் உண்டு. அதுவும் வேறு களம். ஆனால் ஒரு பேரரசு உருவாக்குதல் என்பது ஒரு பெரும் செயல். இந்த முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம் அவர் வந்து கடாரத்துக்கெல்லாம் எடுத்த உடனே நேரா அவர் போயிடல. வந்து பெரும்பாலும் இந்த பக்கம் அவர் பிடிச்சிட்டு இருந்தப்பவே நேரா போய் இந்த அனுராதபுரம் சிங்களா கிங்டம்ஸ் எல்லாம் அவர் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தார். ருஹுனா பேரரசுன்னு சொல்லுவாங்க. அனுராதபுரத்தை மையமாக கொண்டு செயல்பட்ட அந்த பேரரசெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க சீனாவோட வந்து உறவு வளர்த்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து த்ரில்லிங்கா இருக்கிற விஷயங்கிறது ஏன் வந்து இவர், ஏன்னா தமிழ் மன்னர்கள் எவருக்குமே இன்னொரு நிலப்பரப்பை சென்று அதை ஆக்கிரமித்து அங்கு ஆட்சி செலுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஒண்ணு நமக்கு தொந்தரவு வந்தா அவங்களை தடுத்து ஆடுவது தான் நமது உண்மையான நமது அடிமுறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வர்ம முறை. எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி வடக்கன் களரி முறையாக இருக்கட்டும், நமக்கு இருக்கிற வடக்கன் களரி, நமக்கு இருக்கிற சிலம்பம், நமக்கு இருக்கிற அந்த களரி அடிமுறை, வர்மம் எல்லாமே தடுத்தாடும் ஒரு போர் முறைகள் தானே தவிர அழித்தொழிக்கும் போர் முறைகள் அல்ல. அழித்தொழிக்க வேண்டிய தேவை வந்தால் நம்மை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் அதை செய்தோமே தவிர ஆக்கிரமித்து அங்கு நிலைநிறுத்தி நமது மொழியை திணித்து இந்த வேலையெல்லாம் நம்ம தமிழர்கள் என்னைக்கும் பண்ணது கிடையாது. அப்போ இது இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இன்னைக்கும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தமிழீழ விடுதலை போராட்டம் அழிக்கப்பட்டதற்கு காரணம் மலாக்கா தீவுகள். மலாக்கா தீவு அல்ல, மலாக்கா நீரிணைன்னு சொல்லலாம். இந்த எப்படி பாக்கு நீரிணை இருக்கிறதோ மலாக்கா நீரிணை. இப்ப கூட நம்ம அந்த ரைஸ் அமைப்பு பினாங்கு நகரில் வருகின்ற ஆகஸ்ட் 15, 16, 17 நாட்களில் ஒரு பெரும் தொழில் வணிக மாநாடு நடத்த போகிறது. இது இந்த ஊடே நான் சொல்றேன், உங்களுக்கு நான் அழைப்பு விடுறேன், வாங்க எல்லாரும் பினாங்குக்கு. ஏன்னா ராஜேந்திர சோழன் வென்ற கடாரம் இந்த பினாங்கு மாநிலத்தில் தான், நம்ம மாநாடு நடக்க போகிற இடத்திற்கு அருகில் தான் அது இருக்கிறது. கடாரத்தையும் நாம் சென்று பார்த்து வரலாம். ஆனால் அந்த பினாங்குக்கு இப்ப கடாரத்துக்கு பக்கத்துல மலாக்கா நீரிணை என்று ஒன்று இருக்கிறது. இன்று உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கடல் வழி வணிகத்தில் 3/1 பங்கு இந்த நீரிணை வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். கோழியினுடைய கழுத்து போல அது ஒரு சுருக்கமான நீரிணை. இந்திய பெருங்கடல், பசிபிக் பிராந்தியத்தினுடைய அத்தனை நாடு, ஜப்பான், தென்கொரியா, சீனா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுக்குமான தென்கிழக்கு ஆசியா என்று பார்த்தால் நீங்கள் கம்போடியா, மயன்மார், மலேசியா, சிங்கப்பூர் எல்லா நாடுகளுக்கான ஒரு நீரிணையாக கடந்து போகிற ஒரு சிறிய பகுதியாக அது இருக்கிறது. இந்திய பெருங்கடல் பகுதியில் முக்கியமான இடத்தில், அதுவும் திருகோணமலையை கட்டுப்படுத்தி தமிழீழ விடுதலை புலிகள் ஆட்சி அங்கு வந்துவிட்டால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மீண்டும் ஒரு ராஜேந்திரன் சோழனை போல் வந்து எழுந்து விடுவாரோ என்பதால் தான் அவ்வளவு மூர்க்கத்தனமாகவும் கொடூரமாகவும் தமிழீழ விடுதலை போராட்டத்தை அழித்தார். இந்த மலாக்கா நீரிணை என்பது அதற்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிலவன்ஸ் என்னன்னு புரியாது. இதே பிரச்சனை தான் அன்னைக்கும் ராஜேந்திர சோழனுக்கு இருந்தது. ராஜேந்திர சோழனுக்கு இந்த பிரச்சனைனா ஸ்ரீவிஜயா பேரரசு இந்த மலாக்கா நீரிணையை
ஸ்ட்ரைட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி சீனாவோடும் தென்கிழக்காசிய நாடுகளோடும் தமிழ் வணிகர்களுக்கும் சோழ மண்டலத்தை சார்ந்த வணிகர்களுக்கும் பெரும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த தொந்தரவை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த ஸ்ரீ விஜயம் என்கின்ற பெரும் படையெடுப்பை அவர் நடத்தி இருக்கிறார். அது ஒற்றை படையெடுப்பில் 12 துறைமுகங்களை, ஸ்ரீ விஜயங்கிறது சாதாரண பேரரசு அல்ல, 200 ஆண்டுகளுக்கு மேலாக நின்று நிலைத்த ஒரு பேரரசு. இன்று இருக்கக்கூடிய தாய்லாந்து, இன்று இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தோனேசியா, இந்த ஜாவா சுமத்ரா முக்கியமா சொல்றோம்ல அந்த பகுதி, லாவோஸ் கம்போடியா அவனுடைய சில பகுதிகள், இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய பேரரசு தான் ஸ்ரீவிஜய பேரரசு. அவர்களினுடைய பலமாக இருந்த அந்த துறைமுகங்கள் அனைத்தையும் அழித்தொழித்து கடைசியாக கடாரத்தில் சென்று வெற்றி கொடி நாட்டுகிறார் ராஜேந்திர சோழன். அதெல்லாம் நினைச்சு பார்க்குறப்போ வந்து எந்த அளவுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் இருந்திருக்குது, எந்த அறிவு இருந்திருக்கிறது, எந்த அளவுக்கு கப்பல் கட்டுறதெல்லாம் எங்க நடந்திருக்குன்னா வேதாரண்யத்திலையும் கொடியக்கரையில் தான். இன்னைக்கு நம்மளை நினைச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப அதனாலதான் அந்த எழுச்சி மனசுக்குள்ள வருது. தமிழர்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்களா, எங்க இருந்தோ ஒருத்தர் வந்து தண்ணியை கொண்டு வராராம், இங்க வந்து கூஜா தூக்குறதுக்கு இங்கேயும் ஒரு கூட்டம் போகுங்கிறப்ப வந்து அவ்வளவு ஆத்திரமும் கோபம் வர காரணம் எப்படி போயிருக்கிறார வந்து நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு மினிமம் ஒரு 6 மாசம் இந்த எக்ஸ்பெடிஷன் இருக்கும் இல்லையா. ஒரு பெரும் நிலப்பரப்பை நீங்கள் கட்டு கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு 6 மாத எக்ஸ்பெடிஷன். எல்லா கப்பல்களுமே வேதாரண்யம் கொடியக்கரையில் தான் புறப்பட்டு போயிருக்காது. முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம் என்றால் ஒருவேளை மாலத்தீவில் ஒரு கப்பல் கட்டும் இடம் இருந்திருக்கலாம், அந்தமானில் ஒரு இடம் இருந்திருக்கலாம், நிக்கோபார் தீவுகளில் இடம் இருந்திருக்கலாம், அல்லது திருகோணமலையோ அனுராதபுரத்திலோ இங்கெல்லாம் இருந்திருக்கலாம். எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு 6 மாத காலம் படை நடத்தி செல்ல வேண்டும் என்றால் எவ்வளவு உணவுப் பொருட்கள் வேண்டும், எவ்வளவு படைக்கருவிகள் வேண்டும், எவ்வளவு அந்த ஆளநீருக்கு தேவையான ஏனைய பொருட்கள் எல்லாம் வேண்டும். இதெல்லாம் இந்த லாஜிஸ்டிக்ஸ், லாட்டிடியூட் லாங்கிடியூட், கடலுக்குள்ள போனாலே உங்களுக்கு அட்சரேகை தீர்க்கரேகை தெரியணும். மேத்தமேட்டிக்ஸ், கணிதத்தினுடைய உயர் விஞ்ஞானம் இல்லை என்றால் நீங்க இதெல்லாம் போக முடியாது. இதெல்லாம் கொண்டு இவ்வளவு ஒரு படையை நடத்தி போயிருக்கிறாரு. ஜூலியஸ் சீசரே பண்ணாத விஷயம் இது. அல்லது அலெக்சாண்டர் த கிரேட் கூட அதெல்லாம் பண்ணல. செங்கிஸ்கான் கூட கடலுக்குள்ள அவங்க கிங் கிடையாது, நிலப்பரப்பு தான். எல்லாமே கான்டினென்டல் ஃபோர்ஸஸ் தான். கடல் வழியாக அப்கோர்ஸ் கிரீஸும் பெர்ஷியாவும் மோதி இருக்கிறாங்க. கடல்னு பார்த்தா கிரீஸ் அண்ட் பெர்ஷியா தான். பட் கடல் வழியில் சென்று ஒரு பெரும் பேரரசை உருவாக்கிய மாபெரும் மன்னன் ராஜேந்திர சோழன். அதனால தான் உண்மையில் ராஜேந்திர சோழனை பற்றிய கதையாடல்களை கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் நீங்கள் துல்லியமாக பின் சென்று பார்த்தீர்கள் என்றால் ராஜேந்திர சோழனை பற்றிய பொதுவெளி கதையாடல்களை ஒரு 2, கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு அமைப்பு இருக்கிறது, திரு கோமகன் என்கின்றவர் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு, பேர் நான் மறந்துட்டேன். அவங்க அந்த பகுதியில் உள்ள அந்த வரலாறு, அவருடைய கீர்த்திகள், தரவுகள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனால் பொது மேடைகளில் 2014 இருந்து தொடர்ந்து ராஜேந்திர சோழனை பற்றி பேசி வருகின்ற அமைப்பு நம்முடைய அமைப்பு மட்டும்தான். சங்கம் 4 என்கின்ற அமைப்பினூடாக இந்த உலக அளவிற்கு இந்த பேரரசரை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற கதையாடலை செய்து வருகிறது. உள்ளபடியே நானும் எடுத்து வைத்த ஒரு சொல்லாடல் இன்றைக்கு பலரால் அது பார்க்கப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகாவின் ஒரு சிறிய ஊராக சுருங்கிவிட்ட உலக பேரரசின் தலைநகரம். நான் படித்த வரலாற்றுப்படி 191 ஆண்டுகள் சோழ பேரரசின் தலைநகராக கங்கை கொண்ட சோழபுரம் இருந்திருக்கிறது. இந்த பெரும் கீர்த்தியோடு 60 ஆண்டுகள் இருந்திருக்கிறது. இந்தியாவின் பெரும் பகுதியை ஆளுகின்ற, உலகத்தை ஆளுகின்ற பரப்பாக 30 ஆண்டுகள் இருந்திருக்கிறது. சில வரலாற்றுகளின்படி 250 ஆண்டுகள் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து தான் சோழ பேரரசு ஆளப்பட்டிருக்கிறது. அதை ஒரு மாவட்ட தலைநகராக கூட வைக்கின்ற யோகியதை நமக்கு இன்று இல்லையே என்று நான் ஆதங்கப்பட்டு சொன்ன அந்த சொல்லாடல் தான் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகாவின் ஒரு சிறிய ஊராக சுருங்கிவிட்ட உலக பேரரசின் தலைநகரம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு அது பேரூராட்சியாக மாற்றப்பட்டிருக்கிறதா? பாடா, இவ்வளவு ஒரு பேரரசனுடைய தலைநகரம் பேரூராட்சி வரைக்கும் சேர்ந்திருக்குன்னு நம்ம ஒரு பெருமூச்சோ அல்லது ஒரு ஆறுதல் அடைந்து கொள்ளலாம். ஸோ அதை நினைக்கிறப்போ தமிழர்கள் மீண்டும் எழ வேண்டும். எங்கிருந்த புதுடெல்லியிலிருந்து வரக்கூடிய சர்வாதிகாரம் சுமந்து வருகிற கங்கை வெள்ளம் அல்ல. நாமும் எங்கேயும் நம்ம ஆக்கிரமிக்கலாம் போக வேணாம். அந்த நாளினுடைய அந்த தன்மதிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த நாளினுடைய தன்னம்பிக்கை இருக்குல்ல, கூட்டு தன்னம்பிக்கை இருக்குல்ல, ஒரு கூட்டு தன்னம்பிக்கை, தன்மதிப்பு, இவற்றை நிலைநிறுத்துகிற ஒரு இனமாக நாம் எழ வேண்டும் என்பதுதான் முக்கிய செய்தி என்று நான் பதிவு செய்ய விரும்புவது. அந்த வகையில் ராஜேந்திர சோழனை பற்றி ஒரு உரையாடல் தொடங்குவதற்கு வழிவகுத்திருக்கிற RSSற்கும்
நரேந்திர மோடி அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்லலாம். ஓகே, இப்ப அதுல அவங்க தொடர்ந்து செய்யற விஷயங்கள், குறிப்பா நாடாளுமன்றத்துல செங்கோல் சோழர்களுடைய செங்கோலா வச்சதா சொல்லப்பட்டது. குறிப்பா ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் ஒரு பிரம்மாண்ட சிலை நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க சிலை எடுத்த ஆட்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது. இப்ப இந்த RSS மையப்படுத்துகிற இந்த ராஜேந்திர இல்ல சோழர்களுடைய அரசியல், அதை எப்படி ஃபாதர் நம்ம, அதாவது அவர்களுக்கு இதுல ஒரு மேக்ரோ பாலிடிக்ஸ் இருக்குது, பிராக்மேட்டிக் ரியல் பாலிடிக்ஸும் இருக்குது, ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸ் இருக்குது. இந்த 3 விஷயங்களும் இதுல இருக்குது. நான் இதுல ரியல் பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கிறேன். தஞ்சை நிலப்பரப்பு சோழர்களுக்கு பிறகு அது வைதீகத்திடம் விழுந்து சாதியத்திற்கு அடிபணிந்து நின்ற ஒரு நெடும் காலம், அது நிலப்பிரபுத்துவமாக அப்படி ஒரு நீண்ட காலம் இருந்தது. ஆனால் நவீன ஜனநாயகம் சமூக நீதி என்கின்ற ஒரு காலம், ஒரு 100 ஆண்டு காலம் இருக்கிறது அல்லவா? இந்த காலகட்டத்தில் காவிரி நிலப்பரப்பு பெரும் சமூக அரசியல் மாற்றங்களை சந்தித்தது. அதனால்தான் இன்றும் இந்த RSS பரிவாரம் எளிதாக தகர்க்க முடியாத கோட்டையாக காவிரி படுகை இருக்கிறது. காரணம் 2 ஒரு பெரும் போக்குகள்னு சொல்லலாம், 2 செல் நெறிகள்னு சொல்லலாம். அந்த செல் நெறிகள்ங்கிறத நான் டிராஜெக்டரிங்கிறத ஒரு செல் நெறிங்கிற வார்த்தையெல்லாம் நான் சொல்றேன். 2 செல் நெறிகள். ஒன்று, அந்த நிலப்பரப்பை மிக கொடுமையான நிலப்பரப்புத்திற்கு சமூக பிற்போக்குத்தனங்களுக்கும் எதிராக இடதுசாரிகள் தான் முதல் போரை அவர்கள் நடத்தினார்கள். களம் உழுதவர்கள் இடதுசாரிகள் தான். 1930களிலிருந்தே அந்த பணியை அவர்கள் செய்ய தொடங்கி 50களில் உச்சம் தொட்டார்கள். அந்த அளவுக்கு வேளாண் குடிமக்களை ஒருங்கிணைப்பது, வேளாண் கூலிகளை ஒருங்கிணைப்பது, நிலமற்றவர்களை ஒருங்கிணைப்பது என்று பெரிய வேலை இடதுசாரிகள் அந்த நிலம் ஒரு அரசியல் ரீதியாக பக்குவப்படுவதற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இரண்டாவது, திராவிட சமூக நீதி பேரியக்கம். சமூக நீதி பேரியக்கம் இடதுசாரிகள் உருவாக்கி வைத்திருந்த அந்த களங்களில் தான் சமூக நீதி பேரியக்கம், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் அதில் இணைந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பாகவும் தமிழ் எழுச்சியை மீண்டும் உருவாக்கிய ஒரு களமாகும். ஆனால் தான் நான் சொல்வேன், தமிழர் எழுச்சிக்கு கன்னியாகுமரி இல்லை என்றாலும் தமிழர் எழுச்சி நடக்கும். தமிழர் எழுச்சிக்கு ஒருவேளை கோயம்புத்தூர் இல்லை என்றாலும் தமிழர் எழுச்சி நடக்கும். ஆனால் காவிரி படுகை இல்லை என்றால் தமிழர் எழுச்சி முழுமையாக நடக்காது. காரணம், காவிரி படுகையினுடைய நீங்கள் நல்ல துல்லியமாக நீங்கள் வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால், வந்தேறி வந்தவர்களுக்கு, படையெடுத்து வந்தவர்களுக்கு பல்லக்கு தூக்கிய வரலாறு காவிரி நிலப்பரப்பிற்கு கிடையாது. இவர்கள் தான் படையெடுத்து சென்றார்களே தவிர படையெடுத்து வந்தவர்களுக்கு பல்லக்கு தூக்குகின்ற பழக்கம் காவிரி படுகைக்கு இருக்கவில்லை. அது அந்த நிலத்தினுடைய மரபு. அதை சொல்றதுக்காக வேற யாரும் கோச்சிக்கூடாது. ஆனா வந்தேறியவர்களுக்கு துணை நின்ற வரலாறு வேறு பகுதிகளுக்கு இருக்கிறது. விஜயநகர பேரரசு வென்றதென்றால் இங்கு அவர்களுக்கு பல்லக்கு தூக்குவதற்கு ஆட்கள் இருந்தார்கள். இது முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது. அந்த காவிரி நிலப்பரப்பை உடைத்தால் மட்டும்தான் தமிழகத்தில் ஒரு அரசியல் ரீதியாக வேரோட முடியும் என்று RSS கணக்கெடுக்கிறது, புரிந்திருக்கிறது. அதற்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் நன்றாக புரிந்திருக்கிறது. அந்த முயற்சியில் ஒரு அங்கம்தான் சோழர்களினுடைய வெற்றி நினைவுகளை தமது நினைவுகளாக மாற்றிக்கொள்ளுதையோ. அவருடைய வெற்றி நினைவு உங்களெல்லாம் தோற்கடிச்ச வரலாறியா? நீங்க எங்களை வென்ற வரலாறு கிடையாது. உங்களை தோற்கடித்த, உங்களை வெற்றி கொண்ட வரலாறு தான் சோழர்களுடைய வரலாறு தானே தவிர உங்களுக்கு பல்லக்கு தூக்குகிற வரலாறு அல்ல சோழர்களினுடைய வரலாறு. இது தமிழ் புத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக, ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு எக்ஸ்பான்ஷனிஸ்ட், ஒரு பேரரசை வென்றார், அதே போல தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் எங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது என்று சொல்வதற்கான அடித்தளங்களை உருவாக்குவதற்கும் இது ஒரு பயன்பாடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மூன்றாவது, இன்னும் சொல்லணும், திராவிட இயக்கங்கள் தவறிய இடத்தை அவர்கள் நிரப்ப பார்க்கிறார்கள். இப்போ இதே ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பு சோழகங்கம் ஏரிக்கரையில் நாங்கள் ஒரு கூட்டம் நடத்த சென்றோம். அந்த பகுதியினுடைய எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அந்த சோழகங்கத்தை ராஜேந்திர சோழன் எப்படி கட்டமைத்தாரோ அதே போல கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும், அந்த சோழகங்கம் பரப்பிற்கு கரையோர பகுதியிலேயே ராஜேந்திர சோழனுக்கு குமரியில் திருவள்ளுவருக்கு சிலை வைத்ததை போல நாமும் ஒரு சிலை வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைப்பதற்காக சென்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய ரவுடிகள் நம்ம மைக்கெல்லாம் பிடிச்சி இறங்கி மிரட்டி அன்னைக்கு துரத்த பார்த்தாங்க. மிரண்டெல்லாம் போய் வரல. ஆனால் அதை நம்ம தொடர்ந்து நடத்த முடியல. காரணம், திரும்பவும் நான் சொல்றேன்ல, புதுடெல்லி சர்வாதிகாரத்திற்கு தாங்கு தூண்களாக இங்க இருக்கிறாங்கன்ட்டு. இந்த இடத்துல நம்ம திருவள்ளுவருக்கு அங்கு செய்ததை போல நாமே செய்திருக்க வேண்டும்.
தமிழக அரசு செய்திருக்க வேண்டும், இன்னும் செய்ய வேண்டாம். அவன் என்ன வந்து இங்க சிலை வைக்கிற ராஜேந்திர சோழனுக்கு உங்களுக்கும் ராஜேந்திர சோழனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எந்த சம்பந்தம் இல்லைல்ல. இன்றைக்கு கூட சொல்லலாம், அது ராஜேந்திர சோழனுக்கான இதை வந்து தமிழ் மக்களை, தமிழ் அமைப்புகளை கொண்டு ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அதற்கான நிதியையும் நிலத்தையும் தமிழக அரசு கொடுத்து ஒரு பெரும் மாபெரும் வள்ளுவருக்கு சிலை அமைத்தது போல ஒரு சிலையை ராஜேந்திர சோழனுக்கு கங்கை கொண்ட சோழபுரத்திலே அமைக்க வேண்டும். அதற்கு முன்னால் சோழகங்கத்தை மீண்டும் ஒரு முழு வடிவத்திற்கு, அது எப்படி ராஜேந்திர சோழனால் எழுப்பப்பட்டதோ வடிவமைக்கப்பட்டதோ, அது ஒரு கடல், உண்மையிலே அது ஒரு நீர்க்கடல், நிலப்பரப்பில் இருக்கிற ஒரு நீர்க்கடல் என்றால் அது இந்த பொன்னேரி, இன்றைக்கு அது பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது. அந்த பொன்னேரிங்கிறது முழுமை இன்னைக்கு இருக்கிற குறைவுபட்ட அந்த நிலப்பரப்பில் அது நிரம்பி நிற்கிற போதே அந்த காட்சிங்கிறது நீங்கள் சிலிர்த்து போகிற காட்சியாக இருக்கும். உறுதியாக நாமும் அந்த களத்தை விட்டு விலகப் போவது இல்லை. காரணம், ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தது முதலில் பாரத பிரதமர் அல்ல, எம்மை போன்ற எளியவர்கள் தான் அந்த கோரிக்கையை வைத்தார்கள். எனவே எளிய மக்கள் தான் இணைந்து நின்று அந்த சிலை வைக்கின்ற முயற்சியை எடுக்க வேண்டுமே தவிர புதுடில்லி சர்வாதிகாரத்தினுடைய நீட்சியாக அந்த சிலை அமைக்கப்படக்கூடாது என்று நினைக்கிறேன். குறிப்பா ஃபாதர், நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப நுட்பமா சொன்னீங்க. திராவிட கட்சிகள் விட்ட இடத்தை தான் RSS இன்னைக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்ப இந்த சிலைகள், இந்த சோழகங்கம் தாண்டி சோழர்களை ஏன் ஃபாதர் திராவிட கட்சிகள் பெருசா எடுத்துக்கலாம்? இல்ல, அது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் தேடத்தான் வேணும். வந்து நீங்கள் பெரியாரை கொண்டாடிய அளவுக்கு ஏன் தமிழில் வந்த ஆளுமைகளை கொண்டாடவில்லை? ஏன் அயோத்திதாசரை நீங்கள் கொண்டாடவில்லை? அப்படி வந்து எத்தனையோ மிகப்பெரிய தமிழ் குடிகள் சார்ந்த பெரும் ஆளுமைகள் இங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? அது ஸோ அதையெல்லாம் ஏன் கொண்டாடலைங்கிறத நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்டு தான் ஆகணும் அவங்கள்ட்ட. அது கேட்காமலாம் நம்ம கடந்து போக முடியாது. 2-3 கேள்விகள் அவங்கள்ட்ட நம்ம இன்னைக்கு கேட்கணும். ஒன்று, கல்வியிலிருந்து தமிழ் மொழி அகற்றப்பட்டிருக்கிறது, இது பதிலே இல்லை. இது எல்லாரும் சேர்ந்து கேட்கணும். இப்போ இன்னைக்கு உண்மையிலேயே நேத்திக்கு கூட ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, ஒரு 50 பேர் தங்கள் பெற்றோருக்கு ஆசை கடிதம், அன்பு கடிதம் எழுதுங்கள் என்று வகுப்பில் வெளியே ஒரு மாணவர்களுக்கு போட்டி வைத்த போது 40 மாணவர்களில் 38 பேர் அழகான கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள், உணர்வுகள் சிறப்பாக இருக்கின்றன. 38 பேர் ஆங்கில எழுத்துருக்களை பயன்படுத்தி தான் எழுதியிருக்கிறார்கள். அன்பு அப்பாவுக்கு அம்மாவுக்குன்னா ANBU, AMMA, BU, KKU அம்மாவுக்கு. 2 பேர் தான் தமிழ் எழுதியிருக்காங்க. அப்படின்னா தமிழ் ஏற்கனவே படுகொலை ஆகிவிட்டது. அப்போ இதற்கான பதிலை வந்து நம்ம அவங்கள்ட்ட கேட்டுதான் ஆகணும். இதுக்கு மேலேயும் வெளிப்படையாக கேட்காம இருக்க முடியாது. நமக்கு அவர்கள் அரசியல் அரணாக இருக்கிறார்கள், காப்பு தூண்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக எல்லாவற்றையுமே நாம் கண்களை மூடிக்கொண்டு கடந்து போய்விட முடியாது. மொழி அழிந்து விட்டால் இனம் அழியும். நிலமும் மொழியும் இழக்கப்பட்டு விட்டால் அந்த இனம் அழியும், படிப்படியாக இல்லாது போகும். இதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அதனால நம்மவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று நாம் அது கண்டும் காணாமல் ஒரு அளவுக்கு மேல் இருக்கக்கூடாது. கல்வியிலிருந்து எப்படி அகற்றப்பட்டது? ஏன் தமிழ் பெரும் கதாநாயகர்களை நீங்கள் கண்டும் காணாமல் விட்டுவிட்டீர்கள்? கீழடிக்காக இன்று குரல் கொடுக்கிறீர்கள். கீழடியை உண்மையில் காத்தது யார்? பலரும் காத்தார்கள். அதில் எமக்கும் பங்கு உண்டு. எமது அமைப்பை சார்ந்த ஒருவர் தான் அது மூடப்பட இருந்த பொழுது நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடுத்து அந்த கீழடி ஆய்வு மூடப்படக்கூடாது, தொடர்ந்து நடக்க வேண்டும், அங்கு கண்டெடுக்கப்படுகின்ற அகழ்வாயு பொருட்கள் ஒன்று கூட தமிழ்நாட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது, எல்லாம் தமிழகத்திலே இருக்க வேண்டும், அதிலும் அந்த இடத்திலேயே ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு அங்குதான் அந்த பொருட்கள் வைக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு சென்றுதான் வழக்காடி வென்றோம். அது எங்கள் அமைப்பை சார்ந்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய கனிமொழி மதி என்கின்ற ஒரு எளிய வழக்கறிஞர் தான். எனவே எளிய தமிழ் மக்களினுடைய போராட்டங்களிலும் முயற்சிகளில் தான் தமிழ் இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு அரசு வரும், அரசு சில பெருமைகளை எடுத்துக்கொள்ளும், அதை வைத்து தங்களுக்கான அரசியலை கட்டமைத்துக் கொள்ளும். ஆனால் அரசு ப்ரோ ஆக்டிவா இருக்கணும். மற்றவங்க எல்லாம் செய்து முடிச்ச பிறகு அதை எடுத்து வந்து செய்யறதுக்கு அது வரக்கூடாது. அது ப்ரோ ஆக்டிவா வேலை செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுல வந்து மொழி, தமிழ் சார்ந்த ஆளுமைகளினுடைய ஒரு அவர்களை நாம் பெரும் ஆளுமைகளாக நாமே சுவீகரித்துக் கொள்வது. ஏன் புதுடில்லிக்காரனுக்கு இங்க வந்து நம்ம ஆளுமைகளை எடுத்துக்கொள்வதற்கு என்ன உரிமை இருக்குது? இவ்வளவு நாளும் பணம் இல்ல. நீங்க விடுதலை போராட்டத்திற்கோ இந்திய வரலாற்றிற்கோ நாம் செய்த பங்களிப்புகளை நம் தலைவர்களை அவங்க கொண்டாடினாங்களா? இன்னைக்கு ஜான்சி ராணியை பத்தி நம்ம இங்க பேசுறோம் இல்ல, வேல்நாச்சியாரை பத்தி உத்தரப்பிரதேசத்தில் பேசுறாங்களா? இது நமக்கு இருக்கிற அந்த அடிமை மனநிலை எனக்கு எதற்கு? அல்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் நாம் பேசுகிற அளவுக்கு கப்பலோட்டிய தமிழரை ஒரு உத்தரப்பிரதேசக்காரனோ, பீகார்காரனோ, சத்தீஸ்கர்காரனோ, உத்தரகாண்ட் பேசுறாங்களா? பேசல. இப்ப நம்மவர்களை அவர்கள் பேசாத போது அவர்களை மட்டும் பெரிதாக நம்ம தூக்கி கொண்டு நடக்கணுமா? இன்னைக்கு வேற வழி இல்ல. அரசியல் ரீதியாக நீங்க அடிமைப்படுத்தணுங்கிற தேவைக்காக இங்க இன்னைக்கு வாரது வேற ஒண்ணும் இல்ல. காவிரி பொழுகைக்கு இன்னைக்கு அவங்க வாரது
நமக்குள்ளேயே பிரிவினை உருவாக்கி நாளை ஹைட்ரோ கார்பனை வந்து அம்பானிகளும் இவங்களை எடுத்துக்கணும். இதான் மேட்டர், வேற ஒன்றும் கிடையாது. அப்படி ஹைட்ரோ கார்பன் வளங்கள் முதல்ல விவசாயத்தை அழிக்கணும். விவசாயத்தை அழிச்சு முடிச்ச பிறகு நம்ம ஆட்களே வேற என்ன பண்றது, ரியல் எஸ்டேட் வேல்யூ நல்லா தானே இருக்குது, நிலத்தை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இதுக்கெல்லாம் கொடுத்து பணம் வரும் இல்லைங்கிற ஒரு மனநிலைக்கு வருகின்ற போது அவர்களுக்கு அரசியல் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் வேணும். நம்மையே அடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம வராங்கல்ல, ராஜேந்திர சோழனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று நம்ம போய் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நிற்கிற போது ஒரு கட்சியின் பேர் சொல்லலை, ஏன்னா அந்த கட்சி மேல எனக்கு மரியாதை உண்டு. கட்சியோட லோக்கல் ரவுடிகள் வந்து தடுக்கிறாங்க. இப்படி தடுக்கிறவங்க இன்னும் பெரிய கூட்டமாக்கணும், தமிழர்களையே வெட்டி குத்தி அழித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உத்தியோடு தான் வராங்க. தூத்துக்குடி பக்கம், இடிந்த கரைந்த பக்கம் எல்லாம் கார்னட் மண்ணெல்லாம் சென்ட்ரல் பவர் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப கனிம வளங்கள் அனைத்தும் இவர்களுக்கு பல்லக்கு தூக்குவது நம் வேலை. அவர்களை எதிர்த்து யாராவது கேட்டால் அவர்களை அழித்தொழிப்பதற்கு நம்மவர்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். ஸோ இந்த அரசியல் தான் இன்னைக்கு நடக்கிறப்போ நம்மவர்களை நாமே உயர்த்துவதும் நம்மவர்களை நாமே கொண்டாடுவதும் என்பது தமிழக அரசியல் கட்சிகளின், குறிப்பாக திராவிட கட்சிகளினுடைய கடமை. அந்த இடத்தில் திராவிட கட்சிகள் தவறி இருக்கிறது. ஏன் தவறினார்கள் என்பதை நிர்தாட்சண்யம் இல்லாமல் கேள்வி கேட்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். கண்டிப்பா ஃபாதர், சோழர்கள் குறித்தும் நிறைய உள்ளீடுகள் கொடுத்தீங்க. குறிப்பா வந்து காவிரி படுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் நம்ம நிறைய பேசணும். நம்ம வருங்காலங்களில் தொடர்ந்து இதோட கூடுதல் உரையாடல்கள் நம்ம செய்வோம். உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நன்றி.